ஆஃபீஸ் போகிற உமனாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் தேய்க்கிறது தான். அடிக்கிற வெயிலுக்கு வென்டிலேஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிச்சனில் இருக்க எல்லா ஜன்னல் கதவையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்க ஆரம்பிங்க. அடுத்து நான் பண்ணுற ஒரு விஷயம், யூடியூப்குள்ளே போயிட்டு 90s கிட்ஸோட பெப்பி சாங்ஸ் வச்சு கேட்டுகிட்டே செய்வேன். அப்படி செய்யும் போது எனக்கு அலுப்பே தெரியாது, வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். 3 வேளையும் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, பாத்திரம் தேய்க்கலன்னா நம்ம மூளை நம்மளை தூங்கவே விடாது. அத்தி பூத்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட்ஸ் என்றைக்குனா ஒரு நாள் தான் நம்மளை வெளில கூப்பிட்டு போவாங்க. அன்றைக்கி நம்ம ஜாலியாக கிளம்பி வெளில போயிடுவோம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. அங்கே போய் செம வைப் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது நம்ம மைண்டுக்கு வர ஃபஸ்ட்டு விஷயம், ஐயோ வீட்டில் பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டோமே, போய் அதை வேற தேய்க்கணுமே அப்படின்றது தான். இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தோணும். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. 3 ஆப்ஷன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு அப்பப்போ செய்கிற பாத்திரத்தை அப்பப்பயே தேய்ச்சிடணும். ரெண்டாவது, அவங்கவுங்க பிளேட்ஸை அவங்களே வாஷ் பண்ணுற ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கும் வேலை கம்மி, அவங்களுக்கும் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். உங்கள் வீட்டில் டீ காஃபி அடிக்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுங்க இதோட கஷ்டம். ஸோ அவங்களெல்லாம் நான் அப்பப்பயே வாஷ் பண்ணி வைக்க சொல்லுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி காஃபியோ டீயோ கிடைக்குன்னு சொல்லிவிடுங்க. ரீசெண்டாக நிறைய ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்பாஞ்சில் தான் அவ்வளோ கிருமிகள் ஸ்டோராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் மறக்காமல் மாற்றிடுங்க. உங்கள் கிராசரி லிஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ் பண்ணிடாமல் அதை வாங்கிடுவோம். ஃபைனலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை தள்ளி விடும் போது அப்பா இன்றைக்கோட கடமை முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி தோணும். வாஷ் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த ஸ்பான்ச்சஸ்லாம் சன் ட்ரை பண்ண பாருங்கள். அப்படி இல்லை நாங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா விண்டோ கிட்ட வச்சுனாச்சும் அதை ட்ரை பண்ண பாருங்கள். அந்த தண்ணியிலே போட்டு வச்சிடாதீங்க. அந்த தண்ணியிலே போட்டு வச்சா இன்னும் பாக்டீரியா அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பாத்திரம் தேய்க்கும் போது ஏப்ரான் யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரெஸ்ஸும் வெட் ஆகாது, அதே மாதிரி ட்ரெஸ்ஸோட கலரும் ஃபேட் ஆகாது. இந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸ்க்கு மறக்காமல் லேசி கோர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.